அகண்டா 2 அப்படிங்கிற படத்தை பற்றின ஒரு பேச்சு தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேங்க. அன்றைக்கே பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அதுக்குள்ளே பாலையா இன்னொரு விஷயம் பண்ணிட்டார். இந்த பாலையா என்று அழைக்கப்படும் பாலகிருஷ்ணா அவர்கள் அந்த சம்யுக்தா மேனன் நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த படத்தோட அந்த மேடையில் பேசியிருக்கும்போது, அந்த விழா மேடையில் பேசியிருக்கோம். பின்னாடி வந்து அவர் பண்ணுற ரியாக்ஷன்லாம் வந்து வழக்கம் போல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, வைரலாக இருந்துச்சு. நிஜமாக அதை பார்த்தா வந்து சிரிக்காமல் இருக்கவே முடியல. ஒரு 2-3 வாட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரியான கேரக்டராக இருக்கிறார்ல இவருன்னு சொல்லிட்டு இப்போ எப்போவுமே நம்மளுக்கு தெரியும். பட் இந்த அகண்டா 2 பற்றி லைட்டாக பேசணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இந்த அகண்டா 1 படம் செம்ம ஹிட்டு அந்த ஊரில் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அகண்டா 2வோட அந்த பாட்டு டீசர் எல்லாமே வந்து விட்ருக்காங்க. பார்த்தாலே வந்து மிரண்டங்க. சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா அகண்டா தாண்டவம் அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து அவர் வந்து ஒரு அகோரி மாதிரி வர்றது, உடுக்கையெல்லாம் வச்சு இது பண்ணுறது, அப்புறம் அந்த சூளத்தை வச்சு எல்லாரையுமே வந்து மிரட்டுறது, அப்புறம் அடிக்கடி கேமரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தலைவனோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுப்பான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தா மட்டும் தான் புரியும். என்னால் பண்ணி காமிக்க முடியாது, எனக்கு அவ்வளோ நடிப்பு தெரியாதுங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மோர் தென் லைஃப் இமேஜாக தன்னை காட்டிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெலுங்கு சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். தமிழ் சினிமாலையும் இருக்க எக்ஸாஜரேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு மீம் போடுவாங்க. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கி போட்டால் வந்து ஒரு 6 அடிக்கு போகும். தெலுங்கு சினிமாவில் வந்து ஒரு 10 குழந்தைகள் வந்து 100 அடி மேலே தூக்கி போட்டால் அப்பா கேஷ் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிராஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஜரேஷன் வந்து அவங்க சைடு நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம இந்தியன் சினிமாலே எக்ஸாஜரேஷன் அதிகம் தான். அதில் தெலுங்கு சினிமாவில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தெலுங்கு சினிமாலையும் ஒரு தூக்கலான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலையா தான். ஒரு விழா மேடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சொல்லியிருப்பார், நான் பண்ணால் ஒத்துக்க மாட்டுறாங்க, ஆனால் பாலையா வந்து ஹெலிகாப்டரே அடித்து உடைக்கிறாரு, ட்ரெயினே நிறுத்துறாரு, அவர் பண்ணால் மட்டும் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கிண்டலாக சொல்லியிருப்பார். அதையும் கிரேஸ்ஃபுல்லாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிச்சுட்டு ஏற்றுப்பார். அதற்காக வந்து அந்த சம்யுக்தா மேனனுக்கு பின்னாடி நின்ன பாலகிருஷ்ணா மட்டும் நீங்கள் பார்த்துப்பீங்க. கேஎஸ் ரவிக்குமாரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், ஏங்க அவர் பக்கத்தில் யாராவது சிரிச்சா அடித்து வச்சுருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க. பட் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ண வரும்ல. அவரும் பார்த்திங்கன்னா வந்து செட்டில் இருக்க நிறைய பேரை ரொம்ப பாவப்பட்டவங்கள்லாம் வந்து அடிக்கிறது, அப்புறம் நடிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில தொந்தரவுலாம் வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்ல பேச்சு கேட்கல, இவருக்கு வந்து மரியாதையை தர்ற மாதிரி நடந்துக்கல அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒதுக்கி விட்டுறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களோட ஃபேமிலி வந்து பவர்ஃபுல்லான, எப்போவுமே பவர்ஃபுல்லாக ஃபேமிலியாக இருந்திருக்கு. இப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறனால ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. அந்த வகையில் இவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தக் லைஃப்னு சொல்லலாம். இன்னொரு சைடு நிஜமாகவே தக்கு மாதிரியே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அண்ட் ஜெயிலர் 2ல் வேறு வந்து பார்த்திங்கன்னா இவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா எலவேஷன் சீன்ஸ்னாலே எல்லா ஊர்லேருந்தும் கூப்பிட்டு வந்து முக்கியமான நடிகர்கள்லாம் வச்சு ரஜினி வந்து அவங்களுக்குலாம் வந்து பேசுகிற மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரின்ற இப்போதைக்கே போர் அடிச்சுட்டு அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2லையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வரக்கூடிய நிறையா ஹீரோஸில் இவரும் வந்து வருவார். வந்து அண்ணா எப்படியே இருக்கீங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி மொக்க வாங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் நம்பர் டிலீட் பண்ணிட்டாராம் அமீர் கான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அப்படியே இருக்கீங்க அண்ணா இன்றைக்கி வரைக்கும் வந்து மக்களோட மனசில் வந்து மறக்கவே இல்லை, ஒரு வடுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே ஜெயிலர் 2ல் அவர் என்னவா வராரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எனவே இந்த அகண்டாவோட ஃபஸ்ட்டு படம் நான் பார்க்கல. பட் அதோட கதையை படித்து பார்த்தேன். சீரியஸாங்க, எங்கேயோ ஒரு காட்டில் ஆரம்பிக்கிற கதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகோரி, அப்புறம் நாடு, அதுக்கப்புறம் அரசியல்வாதி, அதுக்கப்புறம் ரவுடிசம், அப்புறம் யுரேனியம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வில்லன், எங்கெங்கேயோ போய் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து லார்ட் சிவா கிட்டே போய் முடியுது. நம்ம ஹீரோக்கு வந்து லார்ட் சிவா கிட்டேருந்து பவர் இறங்கி அதுக்கப்புறம் வந்து வில்லன்களாம் காலி பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் மூவியில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவி அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டேரக்டர் வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா சும்மா ட்ரெயின் நிறுத்துறாரு, கார் நிறுத்துறாரு, செத்து போனவங்க உயிர்த்திருந்து வராங்க அப்படிங்கிறத வந்து இவரோட மாஸ் எலமெண்ட்டாக காட்டாமல் அதை கடவுள் அப்படிங்கிற ஃபேக்டரை உள்ளன்னு சொன்னால் அகோரி, அதுக்கப்புறம் வந்து சிவனால் வந்து பிளஸ் பண்ணப்பட்டு இறந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சோன்னா இவரோட அந்த மோர் தேன் லைஃப் இமேஜுக்கு அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம்ல இது சூப்பர் நேச்சுரல் மூவி தானே, இது நம்பிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி படம் வந்து போட்டிருக்கு. எனிவே நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கடைசி படமாக நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படம் யாருடைய படத்தோட ரீமேக் இல்லை, ஆல்மோஸ்ட் தழுவல் அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பகவந்த் கேசரி அந்த படம் நான் பார்க்கல. அந்த படம் எந்த நான் பார்க்கல. எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஜய் ஃபேன், அப்பயும் வந்து அவர் ஒரு நடிகராக ஃபேன் தான். அது வந்து ஒரு வாட்டி ஒருத்தங்க ஃபேன் லவ் வந்து அண்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஃபேன் ஆகிட்டா அது ஃபேன் தான். அவங்களோட ஒரு பாவனையாக இருக்கட்டும், உடல் மொழி எல்லாமே நமக்குள்ளே வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேனாக கடைசியாக வந்து தேட்டரில் மேபி கடைசி படமாக தான் தேட்டரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன் அந்த படம் சூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க விமன் ரைட்ஸ் பேசக்கூடிய படம், விமனோட சேஃப்டி பற்றி பேசக்கூடிய படம் அப்படிங்கிறனால ஒரு விமன் சென்டிமெண்ட் தூக்கலாக இருக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நிறுவனத்துக்காக அந்த படத்தில் அந்த பகவந்த் கேசரி கதையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க.
எனிவே இப்போ அகண்டா 2 வந்திருக்கு. அதில் அந்த அகண்டா தாண்டவம் பாட்டை பார்த்தேங்க. அதை விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. அதற்கப்புறம் ஒரு பாட்டை பார்த்தேன். அது முதல் பாட்டே எனக்கு வந்து முழுசாக வந்து மறக்க வச்சிருச்சு. ஏன்னா புத்துணர்ச்சி ஊட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து தலைவன் வந்து ஹேட்டை வச்சு ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கான். மனுஷனுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70 வயசோ இன்னொன்று நினைக்கிறேன். அந்த தொப்பியை வச்சு போட்ட ஸ்டெப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ப்ராக்டிஸ்லாம் வந்து 4 மாதம் பாலையா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்மளுக்கு வந்து கேள்விப்படுது. அந்த பாட்டு பேர் காஜிக்காராக அஜிக்காராவோ ஏதோ ஒன்று இருக்கும். அது டக்குன்னு மறந்துட்டேங்க. வழக்கமான மசாலா பாடல் தான் இருந்தாலும் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ரா 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 ஜெய் பாலையா அதில் வந்து அப்படியே பால் போட்டு போட்டு பிடிப்பாப்புல. இதில் வந்து ஹேட்டை வச்சு பார்த்திங்கன்னா தன்னுடைய வித்தையை முழுசாக வந்து இறக்கியிருக்காப்புல. இவரோட படம்லாம் அவங்க ஊரில் நிஜமாவே வந்து ரசித்து பார்க்குறாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிரித்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. நான் ஒரு படம்லாம் அவ்வளோவா பார்த்ததில்ல அப்படிங்கிறனால நீங்களாம் நிறைய பேர் பாலையா ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அவருடைய ரசிகர்களாக வந்து காதலில் விழுந்தீங்க அப்படின்னா வந்து ஏன் விழுந்தீங்க, நிஜமாகவே நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் தமன்னு ஒரு சொத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மாஸ் படமா உனக்கு என்ன அப்படியே வந்து அதிர்ற மாதிரி மியூசிக் போடணுமா, நான் இருக்கிறேன் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமன் வந்து அவங்க ஹிட்டாக இப்போ நம்ம ஊரில் எப்படி அனிருத் துள்ளல் இசை வந்து சும்மா இறங்கினே இருக்கிறாப்புல. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வைப் மெட்டீரியலாக தளபதி கச்சேரி வந்து இறங்குச்சுல, அது மாதிரி தமன் எல்லா படத்துக்கும் அங்கே ஹிட்டாக கொடுத்து தள்ளுறார் போல இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் வந்து பாட்டளவில் இப்போதைக்கு அந்த 2 பாட்டுமே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த அகண்டா தாண்டம் பாட்டை வந்து சங்கர் மகாதேவனும் இன்னொருத்தரும் பாடியிருக்காரு. நிஜமாகவே சொல்கிறேன், அந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோவாக கேட்டிங்கன்னா சிவபக்தராக வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்க்கு கொண்டு போயிடுற மாதிரியான ஒரு பாட்டு. நிஜமாகவே சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வரதுக்கு முன்னாடியே ஏன்டா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட கம்பைலேஷன் வீடியோ பார்த்தோன்னே, இந்த அகண்டாவோட டீசரை பார்த்தோன்னே, அவர் அகோரி மாதிரி கொடூரமாக நடந்து வராதை பார்த்தோன்னே, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அவர் பண்ண அந்த ரொமான்ஸை பார்த்தோன்னே, அதுவும் அகண்டா 1ஓட கதையை படித்தோன்னே இந்த படத்தை வந்து தெலுங்கு படம் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குறதில்ல. நம்ம பார்த்து ரிவ்யூலாம் பண்ணியிருக்கோம். ராஜமௌலி படம் இல்லை புஷ்பா படம், அதாவது பேன் இண்டியன் மூவின்னு சொல்லப்படுற படங்கள்லாம் வந்து வேறு வழியில் நம்மளுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, போய் பார்த்து அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் பாலையா படத்தை இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறனால வெள்ளையங்கிரி ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்புலாம் ஸ்ட்ரெச் பண்ணி ஜிம்முக்கெலாம் போகணும், நடக்கணும், பயிற்சி பண்ணணும், உடம்பு வந்து தெம்ப வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி வந்து இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பாலையா படத்துக்கான எக்ஸசைஸை நான் வந்து தொடங்க போகிறேன். அதையும் தாண்டி டைரக்டர் ராஜமௌலி இருக்கார்ல, அவர்கிட்டலாம் இந்த ரிக்வெஸ்ட்லாம் போய் சேருமான்னு தெரியாது. பட் என்னுடைய ஆசை என்னென்னா, ஏங்க நீங்கள் புலி கரடி எல்லாத்தையும் திறந்து விட்டு நீங்களும் பிரம்மாண்ட படங்கள் தான் எடுக்கிறீங்க, நீங்களே ஒரு பிரம்மாண்ட டைரக்டர்னு பேர் வாங்கிட்டீங்க, மகேஷ் பாபு வச்சு எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் ஃப்யூச்சரில் தலைவனை எடுத்து அப்படியே தொக்கா உங்கள் படத்தில் உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிரம்மாண்டமாக தலைவன் பிரம்மாண்டமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேஸே ஒரு வந்து விவாதமே நடத்தலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டீங்க. ஜேம்ஸ் கேமராமேன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்வீட்லாம் பண்ணி வாழ்த்தெல்லாம் வந்து தெரிவிக்கிறாரு. ஹாலிவுட்டுக்கு போனாலும் உங்களுடைய ஊரில் இருக்க சூப்பர் மேனை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பிரம்மாண்ட டேரக்டர் அப்படிங்கிறனால இந்த அகண்டா 2 மாதிரியான பிரம்மாண்டங்களை உங்களோட ஸ்டைலில் பாலையா வச்சு பார்க்கணும். அதை எங்களை வந்து இந்த வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடி பார்க்கணும், எங்கள் கண் கூட அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சினிமா ரசிகனாக நான் வந்து கேட்குறேன். பாருங்கள், ஒரு மொழியை தாண்டி ஒரு படம் வந்து போய் சேர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வேலைலாம் பண்ணணும். அதற்கு நம்மால் வேணுன்ட்டே எனக்கு தெரிஞ்சு க்யூட்டான எமோஷன்லாம் பண்ணுறாரா, இல்லை அவருடைய இந்த சேஷ்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேர்ந்ததுனால படம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு ப்ரொமோஷனலாக பேசப்படுதா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கப்புறம் இப்போ ஏற்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அகண்டா 2 படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். நீங்கள் அகண்டா 1 பார்த்துருந்தீங்கன்னா நிஜமாகவே அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற ஒரு சினாப்சிஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் புரிஞ்சுது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குமா படம், தரமாக இருக்குமா, ஏன் அகண்டா 2 வருது அப்படிங்கிறத நீங்கள் சினிமா ரசிகராக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.